உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நேற்றைய தினம் உயிர் தந்த சடாயுவும் உயிர் காத்த சபரியும் என்கின்ற தலைப்பில் நாம் சில விஷயங்களை சிந்தித்தோம். சடாயு பற்றியும் சபரி அன்னையை பற்றியும் நாம் சிந்தித்தோம். அந்த வகையில் ருஷ்யமுக பர்வதத்திற்கு சபரி அன்னை வழிகாட்ட ராமபிரானும் இலக்குவனும் அந்த மலையை நோக்கி புறப்படுகிறார்கள். அந்த காட்சியோடு நாம் நேற்றைய தினம் நிறைவு செய்தோம். சபரியினுடைய அந்த பாத்திரத்தை பார்க்கின்ற பொழுது ராமபிரான் ஒரு சீடனாக அமர்ந்து சபரியிடத்தில் அந்த மலைக்கான வழியை கேட்டறிந்தார் என்பதை நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம். இன்றைய தினம் சுக்ரீவனின் மதியும் வாலியின் விதியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் சில விஷயங்களை சிந்திக்கவிருக்கின்றோம். ராமாயணம் என்பது பன்னெடும் காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய, வாசிக்கப்பட்டு வரக்கூடிய, விவாதம் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு காப்பியம் என்றே சொல்ல வேண்டும். அது எந்த மொழியில் இருக்கக்கூடிய ராமாயணமாக இருந்தாலும் சரி, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் விவாதத்திற்கு இடம் கொடுக்கும் வகையில் அமைந்து விட்டிருக்கக்கூடிய பகுதி. அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்கவிருக்கக்கூடிய பகுதி ராமாயணத்தில் அதிகமாக விவாத பொருளாக வைக்கப்பட்ட வாலியின் வதை. அதை பற்றி ராமபிரான் வாலியை வதம் செய்தது சரியா தவறா என்பது வாலி வதை அடைவதற்கு முன்னமே இந்த கேள்வி என்பது தொடங்கிவிட்டது. அது எப்படி என்பதை நாம் கதைக்குள் சென்றோம் என்றால் நமக்கு தெரியும். பொதுவாக இந்த ராமாயணம் என்பது படிப்பவர்களினுடைய நோக்கத்திற்கு ஏற்ப மாறுபடும். படிப்பவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப, வாசிப்பவர்களுடைய நோக்கத்திற்கு ஏற்ப, கேட்பவர்களுடைய அந்த நுட்பமான அறிவு திறத்திற்கு ஏற்ப ராமாயணத்தில் வரக்கூடிய சில பகுதிகள் என்பது மாறுபடும். அதை வெறும் ஒரு இலக்கியமாக பார்ப்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய சொல் நயம், பொருள் நயம், தொடை நயம், நடைநயம் என்று பார்ப்பார்கள். அல்லது அது வெறும் ஒரு கதை, நடந்திராத ஒரு கதை, நடப்பதற்கு சாத்தியமில்லாத ஒரு கதை என்பதாக வெறும் ஒரு கதை போக்காக படிக்கக்கூடியவர்கள், ஒரு பொழுதுபோக்கிற்காக கூட அதை படிப்பவர்கள் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே அதில் விவாதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ராமாயணத்தை முழுமையாக படிப்பவர்களும் உண்டு. ஆனால் இந்த ராமாயணத்தை பொறுத்தவரையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு காவியம் என்றே சொல்ல வேண்டும். இது வெறும் ஒரு இறைவனை பற்றிய திருமால் அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் ஒரு இறைவனை பற்றிய ஒரு காவியமாக இருந்திருந்தால் இந்த ராமாயணம் என்பது பக்தி உடையவர்களுடைய மத்தியில் மட்டுமே முடிந்திருக்கும். ஆனால் ஆஸ்திகவாதிகளை காட்டிலும் நாத்திகம் பேசக்கூடிய பலரும் கூட ராமாயணத்தை படித்திருக்கிறார்கள், அதை விவாதம் செய்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கான பல இலக்கணங்களை சொல்லக்கூடிய பகுதிகளை நாம் இதில் காணலாம். எனவே தெய்வத்தினுடைய அவதாரம் என்பது மட்டும் நாம் அதை வைத்துக் கொண்டோம் என்றால் அது பூஜை அறைகளிலும் பக்தி சார்ந்த இடத்திலும் மட்டும் இருந்திருக்கும். அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்பதாக மட்டும் நாம் அதை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒரு நாவலாக எல்லா புராணங்களை போல் அதுவும் மறைந்து போயிருக்கலாம். ஆனால் ராமாயணம் இப்படி பன்னெடும் காலமாக பேசப்படுவதற்கான காரணம் என்றால் மனிதனும் தெய்வமாகலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாக இது இருக்கிறது. பழைய பாடலில் வரும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியேனும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாக நாம்
குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எனவே இந்த பாடலில் வருவதைப் போல யாருக்கென்றும் அழுத போதும் தலைவனாகலாம். ஒரு மனிதன் எப்போது தெய்வ நிலையை அடைகிறார், ஒரு தலைவன் என்று எப்போது போற்றப்படுகிறார் என்றால், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எனவே நாயகனாக நடையில் நின்று உயர்ந்தவரை பற்றி பேசக்கூடிய ஒரு பதிவு இது. எனவே கருணையோடு, கடமையோடு, பொறுமையோடு, சில நேரங்களில் வீரத்தோடு ராமபிரான் செயல்பட்ட பல்வேறு பகுதிகளை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த வாலியை ராமபிரான் வதம் செய்தது சரியா அல்லது தவறா என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் நாம் இன்றைய தினம் முழுக்க 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 ஆராய்ச்சி செய்ய போகின்றோம். ஏனென்றால் கதை அனைவருக்கும் தெரியும். வெறும் கதையை சொல்லிவிட்டு செல்வதற்காக அல்ல இது போன்ற சொற்பொழிவுகள், இது போன்ற உரையாடல்கள். எனவே அதை கொஞ்சம் நுட்பமாக நாம் நுணுகி ஆராய்ந்தோம் என்றால்தான் சரியான பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நான் முன்னதாக சொன்னது போல வாலி வதை செய்தது தவறு என்று முன்னமே இலக்குவனால் சுட்டி காட்டப்படுகிறார். வாலி கொல்லப்படுவதற்கு முன்னமேயே ராமபிரானை எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார். இலக்குவன் என்ன சொல்கிறார்? சுக்ரீவன் அவருடைய அண்ணனுக்காக ஒரு யமனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார், இதில் நாம் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்றவாறு சுக்ரீவன் எச்சரிக்கிறார். எனவே இலக்குவன் எச்சரிக்கிறார். எனவே எப்போது இலக்குவனன் எச்சரிக்கை விடுத்து விட்டாரோ அப்போதே வாலி வதம் செய்யப்படுவது சரியா தவறா என்கின்ற விவாதம் எழுந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் சிலர் சொல்வார்கள், யார் வீழ்த்தப்பட்டாரோ அவரே ஏற்றுக்கொண்டு விட்டார், வாலியே அது சரி என்று ஏற்றுக்கொண்டு விட்டு ஆகிவிட்ட பின்னதாக இதை ஏன் நாம் விவாதத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிலர் சொல்லுவோரும் உண்டு. ஏனென்றால் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய சில பகுதிகளில் வாலி வதை செய்யப்பட்டது சரி என்று வாலியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது போல இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் அதுவும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்பதை போக 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 நாம் பார்க்கலாம். இன்றைய தினம் நிச்சயமாக அது சரியா அல்லது தவறா, சுக்ரீவனுடைய மதி எப்படிப்பட்டது, உண்மையிலேயே சுக்ரீவனுக்கு மதி என்ற ஒன்று செயல்பட்டதா, வாலியினுடைய விதி என்பது உண்மையிலேயே விதியால் அந்த வதம் நேர்ந்ததா என்பதை பார்ப்போம். ஒரு கதைக்குள்ளே நாம் சென்று விடலாம். இந்த அறிமுகத்தோடு நாம் கதைக்குள்ளே சென்றோம் என்றால்தான், முழுமையாக அந்த கதைக்குள் நீங்கள் வந்தீர்கள் என்றால்தான் சில நியாய தர்மங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே நேற்று கவந்தன் முன்மொழிய, சபரி வழிமொழிய, இருவரும் சுக்ரீவன் இருக்கக்கூடிய அந்த ருஷ்யமுக பர்வதத்தை தேடி நாடி வருகிறார்கள். இருவரும் மலையை அடைகிறார்கள். நலன், அனுமன் போன்ற வீரர்களோடு சுக்ரீவன் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த மலையில் இருக்கிறார். ஏனென்றால் சுக்ரீவனுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய வாலிக்கு பயந்து சுக்ரீவன் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறார். எனவே அந்த நிலைப்பாட்டில் ராமபிரானும் இளையபிரானும் அந்த மலையில் மெதுவாக மேலே ஏறி வருகிறார்கள். வந்தவுடன் சுக்ரீவன் தான் முதலில் அவர்களை பார்க்கிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில், ராமபிரானையும் இலக்குவனையும் பார்த்த மாத்திரத்தில், ஒருவேளை வாலியினுடைய சதியினால், என்னுடைய அண்ணனினுடைய சூழ்ச்சியினால் என்னை கொல்வதற்காக இவர்கள் வருகிறார்களோ என்று பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டார் சுக்ரீவன். பிறகு மெதுவாக சொல்லின் செல்வன் என்று சொல்லக்கூடிய அனுமனை அனுப்பி வந்திருப்பவர்கள் யார், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கேட்டு வருமாறு அனுப்புகிறார். சொல்லின் செல்வனாகிய அனுமனும் ராமபிரானையும் இளையபிரானையும் வேறு ஒரு வடிவத்தை எடுத்து, ஒரு பிரம்மச்சரி, ஒரு சன்னியாசி வடிவத்தை எடுத்து அவர்களை அணுகுகிறார் அனுமன். அப்படி அணுகுகின்ற பொழுது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லக்கூடிய மூவராக இருப்பார்களோ என்ற ஐயம். மூவர் என்றால் மூவர் தானே வந்திருக்க வேண்டும், இங்கே இருவர் வந்திருக்கிறார்களே, இவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஐயத்தோடே அணுகுகிறார் அனுமன்.
அப்படி இருக்க அவர்களை போய் வணங்கி நீங்கள் யார், என்ன ஏது என்று எல்லா விவரங்களையும் கேட்கின்ற பொழுதே ராமபிரான் கண்டறிந்து விடுகிறார், யார் கொல் இந்த சொல்லின் செல்வன். அனுமனை பார்த்த மாத்திரத்திலேயே ராமபிரான் அனுமனை பார்த்து சொல்லின் செல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை முன்னமே கொடுத்து விடுகிறார். ஏனென்றால் அனுமனுடைய அந்த பேச்சாற்றல் என்பது அவ்வளவு திறன் வாய்ந்த பேச்சாக அது அமைந்தது. இப்படி இருக்க கவந்தன் சுக்ரீவனை பற்றி செல்லாது. ஒருவேளை நாம் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம், கவந்தன் தான் சுக்ரீவனிடத்தில் ஆற்றுப்படுத்தினார் என்று பார்த்தோம். நாம் கொஞ்சம் மாற்றி சிந்தித்து பார்க்கலாம். ஒருவேளை கவந்தன் சுக்ரீவனை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தால், ராமபிரான் சபரி அன்னையை சந்திக்காமல் இருந்திருந்தால், நேரடியாக கிஷ்கிந்தைக்குத்தான் சென்றிருக்க வேண்டும். கிஷ்கிந்தைக்கு சென்று வாலியோடு தான் நட்பு கொண்டாடியிருக்க வேண்டும். நிச்சயமாக அதுதான் நிகழ்ந்திருக்கும். ஆனால் கவந்தனுடைய வடிவில் வாலிக்கு யமன் காத்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். கவந்தன் தான் முதலில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அங்கே சென்றால் சுக்ரீவன் இருப்பார் ருஷ்யமுக பர்வதத்தில். சுக்ரீவனை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி கவந்தன் சுக்ரீவனிடத்தில் ஆற்றுப்படுத்துகிறார். சுக்ரீவனை விட பல மடங்கு ஆற்றல் உடையவர் வாலி. சுக்ரீவனை விட படைபலம் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசன் வாலி. ஏன் ராவணனை காட்டிலும் அதிக பலம் வாய்ந்தவன் யார் என்றால் வாலி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் ஏன் கவந்தன் சுக்ரீவனிடத்தில் அனுப்ப வேண்டும் என்றால் அதுதான் வாலியினுடைய விதி. அங்கேதான் காலன் வடிவில் வாலிக்காக யமன் நின்றிருந்தான் என்றே சொல்ல வேண்டும். ஒருவேளை வாலியை சென்று அடைந்து வாலி இடத்தில் நட்பு பாராட்டி ராவணனை போய் எதிர்த்து சீதா பிராட்டியை மீட்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். முதலில் ராவணன் என்ன கேட்பான்? தம்பியினுடைய மனைவியை பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒருவரை உடன் அழைத்து கொண்டு நீ என்னுடைய நியாய தர்மத்தை பேசுவதா என்று ஏசக்கூடும். வாலி எப்பேற்பட்டவன்? தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை கவர்ந்து வைத்திருக்கிறான் வாலி. இப்படித்தான் வருகிறது. விரும்பினான் என்றுதான் அனுமன் சொல்கிறார். போக போக நாம் அதை உற்று ஆராய்ச்சி செய்யவிருக்கின்றோம். எனவே நிச்சயமாக ராவணன் கேட்பார், நீ யாரை துணைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய்? முதலில் உன்னோடு இருப்பவர்களை நீ சரி செய்துவிட்டு பிறகு இங்கே வா என்று சொல்லிவிட்டாலும் சொல்லிவிடலாம். எனவே வாலியிடம் சென்று நட்பு பாராட்டுவது என்பது இயலாத ஒரு சூழல். அதனால் சுக்ரீவனிடத்தில் சென்றார் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். எனவே நேரடியாக சுக்ரீவனிடத்தில் செல்கிறார். சுக்ரீவனுடைய இயல்பை கொஞ்சம் பார்ப்போம். ஏனென்றால் இங்கே தலைப்பு சுக்ரீவனுடைய மதி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுக்ரீவனுடைய மதி எந்த அளவிற்கு இருந்தது என்று நாம் பார்க்கலாம். ஒரு சில பேர் அதிர்ஷ்டத்தை தேடி 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 செல்வார்கள். ஆனால் ஒரு சில பேரை அதிர்ஷ்டம் தானாக வழி கேட்டு வந்தடையும். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுழை என்று சொல்லுவார். யார் தளர்ச்சி இல்லாத ஊக்கத்தோடு செயல்புரிகிறார்களோ அவர்களிடத்தில் ஆக்கம் என்று சொல்லக்கூடிய செல்வமும் ஆக்கம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமும் வழிகேட்டு சென்றடையுமா. எப்படி? ராமபிரானுக்காக காட்டில் பல பேர் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ராமபிரானோ யாரை தேடி வந்தார்? சுக்ரீவனை தேடி வந்தார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் யாரிடத்தில்? அசைவு இல்லாத ஊக்கம் உடையவரிடத்தில். இங்கே சுக்ரீவனுக்கு எங்கே ஊக்கம் இருந்தது? சுக்ரீவனே பாவம் அவருடைய அண்ணனுக்கு பயந்து நடுங்கி ஒளிந்து ஒரு மறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் சுக்ரீவன் ஊக்கமுடையவர் என்று எப்படி சொல்ல வேண்டும்? ஏன் ராமபிரான் வருகின்ற பொழுது என்னை ஏதாவது செய்வதற்காகத்தான் வருகிறார்களோ என்று பயந்து அனுமனை அல்லவா அனுப்பினார். எனவே சுக்ரீவனிடத்தில் எங்கே ஊக்கம் இருக்கின்றது? இப்படி சுக்ரீவனுடைய மதி என்பது இந்த அளவில் தான் இருக்கின்றது. எதை பார்த்தாலும் பயம், மறைந்து வாழக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் சுக்ரீவன் இருக்கிறார். சுக்ரீவனிடத்தில் ஊக்கமே இல்லை. ஆனால் சுக்ரீவனிடத்தில் இருந்த மிகப்பெரிய ஊக்கம் என்ன தெரியுமா? அனுமன்.
சொல்லின் செல்வனாகிய அனுமன் தான் சுக்ரீவனுடைய முதல் அமைச்சனாக பக்க துணையாக இருந்து செயல்பட்டார். எனவே அவரிடத்தில் ஊக்கம் இல்லை. ஆனால் அவருடைய அமைச்சனாகிய ஊக்கமுடைய அந்த அனுமனின் துணை கொண்டு, அந்த அனுமனுடைய ஆற்றலை கொண்டுதான் அவருடைய மதி என்பது நுட்பமாக இங்கே செயல்பட்டது. அங்கே செயல்பட்டது யாருடைய மதி என்று பார்த்தால் சுக்ரீவனுடைய மதி அல்ல, அனுமனுடைய மதிதான் தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனை ஆட்சி செய்தது என்றே சொல்ல வேண்டும். எனவே அனுமனுடைய எண்ணமும் ஆற்றலும் எப்படி இருந்தது தெரியுமா? சுக்ரீவனின் நட்பு தேடி ராமபிரானே வருகின்றார் என்றால் இந்த சுக்ரீவன் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். காட்டில் ஒரு புறம் சபரி அன்னை தவம் செய்து கொண்டிருந்தால், அகலிகை காத்திருந்தார், சரபங்கன் காத்திருந்தார், கபந்தன் காத்திருந்தார். இத்தனை பேர் ராமபிரானுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இங்கே ராமபிரானே சுக்ரீவனை தேடி வந்திருக்கின்றார் என்றால் இவர் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் என்று சுக்ரீவனை பார்த்து அனுமன் வியப்பதாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. எனவே ராமபிரானை சந்தித்து சுக்ரீவனிடத்தில் ராமரையும் இலக்குவனரையும் அழைத்து செல்லவில்லை அனுமன். என்ன செய்தார்? சுக்ரீவனை நான் இங்கு அழைத்து வருகிறேன், தேடி செல்ல வேண்டியது நீங்கள் அல்ல, பிறர்க்கரிய பெரும் பேறு நாங்கள் பெற்றிருக்கின்றோம், அவரை நான் இங்கே அழைத்து வருகிறேன் என்று அவர் வருவதற்கு முன்னதாகவே நானும் என்னுடைய தலைவனாகிய சுக்ரீவனும் உங்களுக்கு சரண் என்று சொல்லிவிட்டு சுக்ரீவனை அழைத்து வருகிறார் அனுமன். எனவே சுக்ரீவனிடத்தில் என்ன சொல்கிறார் அனுமன் என்று பார்த்தால், செவ்விராதனை இராவகை துடைத்து அருள் அராவனை மாலென்னும் அவ்விராவனை அடைக்கலம் புகாய். ராமபிரான் இங்கே வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு ஆற்றல் உடையவர் தெரியுமா? விராதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை மாய்த்தவன். அரா அணையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலே அவதாரம் எடுத்து இங்கே வந்திருக்கிறார். அவரை சரணடைவதுதான் நமக்கான முறை என்று ராமபிரானை சுக்ரீவன் சந்திப்பதற்கு முன்னமே அனுமனுடைய அந்த மதி என்பது சுக்ரீவனிடத்தில் சென்றது. அதனால்தான் சுக்ரீவன் ராமபிரானை பார்த்தவுடன் சரணடைகிறேன் என்று சரணடைகிறார். முழுக்க 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 தலைவனை வழி நடத்தியது யார் என்றால் அனுமன் என்று சொல்லக்கூடிய தொண்டன். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ராமன் உன்னுடைய உதவியை நாடி வந்திருக்கிறார் என்று சுக்ரீவனிடம் சொல்கிறார். இப்போது சுக்ரீவன் ராமபிரானை பார்த்து பேசி ராமபிரானிடத்தில் அடைக்கலம் அடைகிறார். இது மிகவும் முக்கியமான பகுதி. கதையோடு செல்லவில்லை என்றாலும் நிச்சயமாக நாம் இந்த பகுதியை எல்லாம் கேட்டால்தான் வாலி வதம் செய்யப்பட்டது சரியா தவறா என்ற அதற்குள்ளேயே நாம் செல்ல முடியும். அந்த விவாதத்திற்கு உள்ளேயே நாம் செல்ல முடியும். இப்போது சுக்ரீவன் ராமபிரானிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்படைக்கிறார். இறைவனிடத்தில் யார் ஒருவர் முழுமையாக சரணடைகிறார்களோ அவர்களை இறைவன் கைவிட மாட்டார் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வகையில் தான் இந்த இடத்தில் சுக்ரீவன் ராமபிரானிடத்தில் சரணடைவதற்காக செல்கிறார். முரணுடை தடக்கை ஓச்சி முன்னவன் பின் வந்தோனை இருள் நிலை புறத்தின் காரும் உலகு எங்கும் தொடர இக்குன்று அரண் உடைத்து ஆகி உய்த்தேன், ஆறு உயிர் துறக்கலாற்றேன், சரண் உனை புகுந்தேன், என்னை தாங்குதல் தருமம் என்றான். ஒட்டுமொத்த கதையையும் சொல்லிவிடுகிறார் சுக்ரீவன் ராமபிரானிடத்தில். நான் என்ன செய்தேன்? முரணுடை தடக்கை ஓச்சி முன்னவன் பின் வந்தோனை, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாலி பின்னால் வந்திருக்கக்கூடிய சுக்ரீவனாக இருக்கக்கூடிய என்னை இருள் நிலை புறத்தின் காரும், அவர் என்னை புறக்கணித்து விட்டார் என்று சொல்கிறார். உலகு எங்கும் தொடர, நான் எங்கு எல்லாம் ஓடி ஒளிய சென்றேனோ அங்கே எல்லாம் துரத்தி 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 வந்து என்னை தாக்கினார். இறுதியாக இந்த மலையில் வந்தால் அவருக்கு சாபம், அவர் இறந்துவிடக்கூடும் என்ற ஒரு சாபத்தின் பயனாக அந்த சாபம் எனக்கு வரமாக மாறிவிட்டது. அதனால் நான் இந்த மலையில் வந்து ஒளிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இனி நீதான் எங்களுக்கு சரண் என்று சரணடைகிறார். இறைவனிடத்தில் எப்படி சரணடைய வேண்டும் என்று கூட சுக்ரீவனுக்கு தெரியவில்லை. சரணாகதி என்பது சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து விடுவதுதான் சரணாகதி. சுக்ரீவன் இங்கே காலில் விழவில்லை.
அனுமன் சரணாகதி அடைகின்ற பொழுது சொல்லுவார் கம்பர், நின்ற அக்காலின் மைந்தன் நெடிது உவந்து அடியில் சார்ந்தான். காற்றின் மைந்தனாக வாயு புத்திரனாக இருக்கக்கூடிய அந்த அனுமன் ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் நிலத்தில் நெடிது வீழ்ந்து சரணடைந்தாராம். சுக்ரீவனுடைய மதிக்கு அது கூட தெரியவில்லை. நான் தங்களை சரணடைகிறேன், அவ்வளவுதான், அதோடு முடிந்து விட்டது. ராமபிரானுடைய காலில் விழ வேண்டும் என்று கூட அவருக்கு தெரியவில்லை. ஆனால் சொல்லின் செல்வனாகிய அனுமனுக்கு அது தெரிந்திருக்கின்றது. எனவே அடைக்கலம் கேட்ட சுக்ரீவனுக்கு ராமபிரான் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். உன் துன்பம் தீர்ப்பேன். இனி நிச்சயமாக உன்னுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. இனி உனக்கு இன்பம் என்றால் அது எனக்கு இன்பம், உனக்கு துன்பம் என்றால் அது எனக்கு துன்பம் என்று அவர் குரங்கவேந்தை ராமனாக இறங்கி நோக்கி உன் ஜனக்கு உரிய இன்ப துன்பங்கள் உள்ளம், அதாவது உனக்கு நேர்ந்த இன்ப துன்பங்கள் அனைத்தும் இனி என்னை சாரும். இன்ப துன்பம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நம் இருவருக்கும் பொது என்று சொல்கிறார். இன்னும் என்ன சொல்கிறார்? மற்ற இனி உரைப்பது என்ன? வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். இந்த வானலோகத்தில் இருந்தால் என்ன, இந்த மண்ணுலகில் இருந்தால் என்ன, யாரெல்லாம் உனக்கு பகைவர்களோ அவர்கள் எனக்கும் பகை, யாரெல்லாம் உனக்கு நண்பர்களோ அவர்கள் எனக்கும் நண்பர்கள். அதோடு நிறுத்தவில்லை ராமபிரான். தீயரோடு எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். இங்கதான் நுட்பமான பகுதி. தீமை செய்யக்கூடிய தீயவனாக இருந்தாலும் கூட அவன் உனக்கு நண்பனாக இருந்தால் எனக்கும் நண்பன். இதில் இன்னும் ஒன்று மறைந்திருக்கின்றது. நல்லவனாகவே இருந்தாலும் கூட உனக்கு அவன் பகையானால் எனக்கும் பகை. இங்கே சொல்லப்பட்டது ஒன்று, ஆனால் இங்கே நாம் அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும். இப்போது சுக்ரீவனுக்கு பரம எதிரியாக யார் இருக்கிறார் என்றால் சொந்த அண்ணன் வாலி. நல்லவனாகவே இருந்தாலும் கூட உனக்கு பகை என்றால் எனக்கு பகை. ராமபிரான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை பாருங்கள். சில இடங்களில் மனிதனாக, சில இடங்களில் தெய்வமாக, சில இடங்களில் சராசரி மனிதனுக்கும் கீழாக செயல்படக்கூடிய நிலைப்பாட்டில் தான் நாம் ராமபிரானை பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் கொஞ்ச நேரம் அவருடைய தெய்வ சட்டையை ஓரமாக கழற்றி வைத்து விட்டதாகத்தான் நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் நிறைவாக வருகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் அதை நம்புகின்றேன். போக போக இன்னும் வலுவான ஆதாரங்களை நாம் அதில் பார்க்க போகின்றோம். கம்பராமாயணத்தில் இருந்தே தான் பார்க்க போகின்றோம். நாம எதையும் சொல்லக்கூடுவது இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். உன் கிளை எனது, உன்னுடைய சுற்றத்தார் எனக்கும் சுற்றத்தார். என் காதல் சுற்றம் உன் சுற்றம், எனக்கு அன்பு தரக்கூடிய என்னுடைய சுற்றத்தார் அனைவரும் உனக்கும் இனி சுற்றம். நீ என் உயிர் துணைவன் என்றான். ராமபிரான் வாக்குறுதி கொடுக்கிறார். இனி நீதான் எனக்கு உயிர் துணை, என்னுடைய தோழன், எனக்கு தோழமையானவன், என் உயிருக்கு துணையானவன் நீ என்று சுக்ரீவனுக்கு ராமபிரான் வாக்குறுதி கொடுத்து விட்டார். வேதம் பொய்த்தாலும் பொய்த்து போகலாம், ராமபிரானுடைய வாக்கு பொய்யாகலாமா? அந்த வாக்கு பொய்யாக கூடாது என்பதுதான் வாலிவதம் என்று வைத்துக் கொள்வோம். இப்போதைக்கு அதுதான் வாலிவதத்திற்கான காரணம் என்று வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் முதலிலேயே வாக்கு கொடுத்து விடுகிறார் ராமபிரான். யாரெல்லாம் உனக்கு பகைவர்களோ அவர்கள் எல்லாம் எனக்கும் பகைவர்கள், உன்னுடைய துயரை நான் துடைப்பேன் என்று சொல்லி விடுகிறார். இன்னும் வாலி சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்ததே ராமபிரானுக்கு தெரியாது. அதற்குள்ளாகவே வாக்குறுதி கொடுத்து விட்டார் ராமபிரான். எனவே சுக்ரீவன் அமைதியாக இருக்க, இப்படி ஒருவர் இறைநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இனி நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அழ வேண்டும், காலில் விழ வேண்டும், அவரை அழைத்து செல்ல வேண்டும். சுக்ரீவன் அமைதியாக இருக்கிறான். அவருடைய மதி அவ்வளவுதான். இங்கேயும் அனுமன் தான் பேசுகிறார். அனுமன் என்ன சொல்கிறார்? உங்கள் கோயிலுக்கு எழுந்தருள்க என்று சுக்ரீவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அனுமன் தான் ராமபிரானை அழைத்து செல்கிறார். எனவே சுக்ரீவன், அனுமன், ராமபிரான் என்று மூவரும் சென்று இலக்குவனோடு சென்று அங்கே சென்று விருந்து உண்ணக்கூடிய நிலையில்தான்
விருந்து என்றால் நிச்சயமாக பெண்கள் வர வேண்டுமே, உன்னுடைய மனைவி எங்கே என்று சுக்ரீவனிடத்தில் கேட்கிறார். அப்போதுதான் வாலியினுடைய கதையை அப்போதும் சுக்ரீவன் பேசவில்லை. வாலியினுடைய கதையை முழுக்க 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 அனுமன் தான் ராமபிரானிடத்தில் சொல்கிறார். வாலி யார்? வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஏன் பகை வந்தது? அதுவரையில் அண்ணன் தம்பிகளாக நல்ல ஒரு உறவு நிலையில் தான் இருவரும் இருந்தார்கள். இவர்களுக்கு ஏன் பகை வந்திருக்க வேண்டும் என்று பார்த்தால், கொஞ்சம் பிளாஷ்பேக்னு சொல்லுவோமே, கொஞ்சம் பின்னோக்கி நாம் பார்த்தோம் என்றால், வாலி மாயாவி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கரோடு போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு உள்ளே இருவரும் சேர்ந்து நுழைந்து விடுகிறார்கள். குகைக்கு உள்ளே போய்விட்டார்கள். வெளியில், அந்த குகைக்கு வெளியில் சுக்ரீவனை, ஒருவேளை மாயாவி வெளியில் வந்தால் நீ அவரை பிடித்து விடு, உள்ளே நான் அவரை கொன்று விட்டு வெளியில் வருகிறேன் என்று வாலி சென்று, அண்ணன் வருவார் வருவார் வருவார், அந்த குகையை விட்டு மாயாவி வருவார் 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 என்று பார்த்து பார்த்து காத்து 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 கிடந்தானாம் சுக்ரீவன். கிட்டத்தட்ட 28 மாதங்கள் அவர் காத்திருந்தார், அண்ணன் வந்து விடுவார் என்று. அப்போது அங்கே கிஷ்கிந்தையை சார்ந்த அந்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? அரசர்கள் இல்லாமல் இனியும் இருக்கக்கூடாது, ஏறக்குறைய 2.5 வருடங்கள் நெருங்கிவிடப் போகின்றது, எனவே அரச பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சுக்ரீவனிடத்தில் அரச பதவியை ஒப்படைக்கிறார்கள். அண்ணன் இறந்து போயிருப்பான் என்கின்ற ஒரு எண்ணத்தில் சுக்ரீவனும் அரச பதவியை ஏற்றுக்கொண்டு விடுகிறார். சிறிது நாட்கள் கழித்து வாலி வெளியில் வருகிறார். வெளியில் வந்தவுடன் சுக்ரீவன் அரசனாக இருப்பதை பார்த்து என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று ஒன்றும் விசாரிக்கவில்லையா. அவரை அரச கோலத்தில் பார்த்த மாத்திரத்தில் வாலிக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. எங்கெங்கு சென்றாலும் துரத்தி 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 அடித்தாராம். சுக்ரீவனை அவ்வளவு அடி, தன்னுடைய அண்ணனிடம் அவ்வளவு அடி வாங்கி ஒரு வழியாக தப்பித்தால் போதும் என்று இந்த மலையில் வந்து தப்பித்து வாழக்கூடிய ஒரு நிலையாம். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது ராமபிரானுக்கு கோபமே வரவில்லையாம். அண்ணன் இப்படியெல்லாம் செய்தார், சுக்ரீவனுடைய நிலை இதுதான் என்று அனுமன் ராமபிரானிடத்தில் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ராமபிரான் என்ன சொன்னார் தெரியுமா? என்று கால்மகன் இயம்ப வாயு மைந்தனாகிய அனுமன் இப்படியெல்லாம் சொல்ல சுக்ரீவன் அவ்வளவு அடி வாங்கினார். சுக்ரீவன் தாவி தாவி இங்கே அங்கே அங்க அங்கே பறந்து அலைந்து திரிந்து இறுதியில் இந்த மலையில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஈசனும் நன்றென நன தொடர்ந்து பின் சென்ற வாலி முன் சென்ற செம்மல் தான் அன்று வாவுதற்கு அறிந்தனர் கொலாம். ஓ, அன்னைக்குதான் சுக்ரீவன் நல்லா தாவுறதுக்கு கத்துக்கிட்டாரோ. இங்கே அங்கே அண்ணன் துரத்தி 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 அடிக்கிறார், அப்போது சுக்ரீவன் இங்கே அங்கே தாவுவதற்கு கற்றுக்கொண்டார் போலும் என்று கதையை கேட்கிறார். அதுவரையில் அவருக்கு கொஞ்சம் கூட அவர் மேல் இரக்கம் வரவில்லை. யார் மேல்? சுக்ரீவன் மேல் இரக்கமே வரவில்லை. ஓ, நன்றாக தாவுவதற்கு அவர் கற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார். அப்போதுதான் விருந்து உண்ணக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் சுக்ரீவனுடைய மனைவி எங்கே என்று கேட்ட பொழுது மனைவி ருமையையும் அவர் அபகரித்து விட்டார் என்று சொன்ன பொழுதுதான் ராமபிரானுக்கு சீற்றம் எழுந்தது. மனைவி ருமையை கொண்டான் என்று சொன்னவுடன் அவர் பொங்கி எழுகிறார் ராமபிரான். உரிமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான். சொல்லின் செல்வனுடைய அந்த சொல்லாற்றலை நாம் இங்கே பார்க்க வேண்டும். சுக்ரீவனுக்கே உரிமையாக இருக்கக்கூடிய தாரை எப்படி இருக்கக்கூடியவள்? தாரை அல்ல, ருமை, அருமருந்தாக இருக்கக்கூடியவள். யாராவது மருந்தை விரும்பி ஏற்றுக்கொள்வார்களா? மருந்து கசக்குமே. இங்கே அனுமன் சொல்கிறார், சொல்லின் செல்வன் அனுமன் சொல்கிறார், ருமையை அருமருந்தை தனதாக்கி கொண்டான், விரும்பினன் என்ற ஒரு சொல்தான் இங்கே இருக்கிறது. நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். வாலி ருமையை விரும்பினான், அவ்வளவுதான். வேறு எந்த சொற்களும் இதில் இல்லை. ராவணன் சீதா பிராட்டியை தூக்கி சென்றது போல் வேறு எந்த நோக்கம் இதில் இருப்பதாக தெரியவில்லை. இந்த ஒரு சொல்லை மட்டும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த விஷயத்திற்கு சென்று விடலாம்.
இப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ராமபிரானுக்கு சீற்றம். ஏனென்றால் தன்னுடைய தம்பிக்கு அரசு உரிமை கொடுத்து வந்திருக்கக்கூடியவன், தன்னுடைய தம்பியினுடைய மனைவிமார்களை சொந்த பெண்ணாக பாவிக்கக்கூடிய பண்பு நிறைந்தவன், ஆற்றல் நிறைந்தவன் ராமபிரான். எதை வேண்டுமானாலும் தன்னுடைய தம்பிமார்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை அபகரித்தார், விரும்பினார் என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்தில் ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனன் என்ன ஆரம்பீங்கு தோள் தம்பிக்கு தன் அரசு உரிமை பாரம் ஈந்தவன் பரிவு இளன் ஒருவன் தன் இளையோன் தாரம் வவ்வினான் என்ற சொல் தரிக்குமாறு உலகோ. இப்பேற்பட்ட ராமபிரானுடைய செவிகளில் அந்த சொல் கேட்பதாகவே இல்லை. அந்த நேரத்தில் தான் அவர் சபதம் செய்கிறார். என்ன சொல்கிறார்? நிச்சயமாக நான் வாலியை அழித்தே தீருவேன், உலகம் ஏழினோடும் ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எண்ணினும். அந்த வாலியினுடைய உயிரை காப்பதற்காக இந்த 14 லோகங்களில் இருக்கக்கூடிய யார் வந்தாலும் கூட இனி அவருடைய உயிர் தப்பாது. ராமபிரான் வாக்குறுதி கொடுக்கிறார். வில்லிடை வாழியின் வீட்டி தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவேன், அந்த அரச பதவியும் நான் உனக்கு இன்று கொடுப்பேன், உன்னுடைய மனைவியையும் நான் உனக்கு மீட்டு கொடுப்பேன். வாக்குறுதி கொடுத்தாயிற்று. இவர் சரண் புகுந்து விட்டார் சுக்ரீவன். ராமபிரான் வாக்கு கொடுத்து விட்டார். உன்னுடைய தாரமும் கிஷ்கிந்தையினுடைய அரசும் இனி உனதாகும், புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு என்று புகன்றான். இப்போதே அவன் இருக்கக்கூடிய அந்த உறைவிடத்தை காட்டு என்று சொல்கிறார் ராமபிரான். எனவே இங்கே சில சிந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது பார்த்த வரையில் இருக்கக்கூடிய பகுதியில் சுக்ரீவனுடைய மனைவியை வாலி அபகரித்ததாக எந்த பதிவும் இல்லை. அவன் விரும்பினான், மாமருந்தை விரும்பினான் என்று அனுமன் மட்டுமே சொல்கிறார். வேறு எங்கும் கம்பராமாயணத்தில் அதற்கான பதிவுகள் இல்லை. சரி, அப்படி இருந்திருந்தால் சுக்ரீவன் தன்னுடைய மனைவியை எப்படியாவது தேடுவதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும். அவர் அப்படி ஒரு முயற்சி எடுத்ததாக கம்பராமாயணத்தில் பதிவுகளே இல்லை. சரி, சீதா பிராட்டி அங்கே துன்புற்றது போல வாலியும் ருமையை துன்புறுத்தினாரா என்றால் அப்படி எதுவும் அவளிடம் நயந்ததாக கெஞ்சியதாக எந்த ஒரு பதிவும் ராமாயணத்தில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தவறை மட்டும் வாலி செய்திருக்கிறார். என்னவென்றால் சுக்ரீவன் ஓடிய பிறகு சுக்ரீவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவருடைய மனைவியை அனுப்பி இருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. அதை வைத்துக் கொண்டுதான் இங்கே இவ்வளவு குழப்பம். அடிக்கடி கம்பராமாயணத்தில் கம்பர் அனுமனை சொல்லக்கூடிய நேரங்களில் எல்லாம் பொய்யில் வல்லவன், பொய்யில் வல்லவன் என்று சொல்கிறார். பொய்யில் ஆதவன் என்று சொல்கிறார். பொய்யில்லாதவன், பொய்யில்லாதவன். ஒருவரை அடிக்கடி காரணமின்றி பொய்யில்லாதவன், பொய்யில்லாதவன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த சிந்தனை இங்கே அப்படியே இருக்கட்டும். ஏனென்றால் அனுமன் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். வேறு யாரும் சொன்னதாக பதிவுகள் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வாலி எப்படிப்பட்டவர் என்று வாலியை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக வாலியை பற்றிய புரிதல் இருந்தால்தான் வாலி வதம் சரியா இல்லையா என்பதை நாம் தீர்க்கமான ஒரு முடிவிற்கு வர முடியும். வாலி எப்படிப்பட்டவன்? வாலியின் ஒழுக்கத்தில் ஒரு வேளை தவறு இருந்திருந்தால் அவருடைய மனைவி தாரையே கண்டித்திருக்க வேண்டும். தாரை எங்கும் கண்டித்ததாக தெரியவில்லை. ஒருவேளை ருமையை வாலி கவர்ந்தான், அது போல ஏதாவது ஒரு செயல் செய்திருந்தால் நிச்சயமாக மனைவி பொறுத்து கொள்ள மாட்டாள். ஏனென்றால் ராமபிரானுடைய துணையோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூர்ந்த அந்த மதிநுட்பத்தோடு, கற்புக்கு உரிய ஒரு பெண்ணாக, கூர்ந்த மதிநுட்பம் வாய்ந்த ஒரு பெண்ணாக அங்கே தாரை இருக்கிறார். தாரை எந்த இடத்திலும் தன்னுடைய கணவனாகிய வாலியை நிந்திக்கவே இல்லை. ஆனால் வாலி இறந்துபட்ட போது வரை சேர் தோளிடை நாளும் வைடுவேன், கரை சேரா விடர்வேலை காண்கிலன் பொய்யில்லா புண்ணியன் என்றால். வாலி இறந்து கிடக்கிறார். அப்போது மனைவி புலம்புகிறார், மனதில் கொஞ்சமும் பொய்யில்லாத புண்ணியன் என்னுடைய கணவன் என்று சொல்கிறார் தாரை. எனவே வாலி இடத்தில் எப்படி தவறு இருக்க முடியும் என்று நாம் ஆராய்வோம். வாலி பெற்றிருக்கக்கூடிய வரங்களில் மிக முக்கியமான வரம் ஒன்று உண்டு என்றால்
யார் எதிரில் வந்து போர் செய்தாலும் அந்த எதிரியினுடைய பலத்தில் பாதி பலம் வாலிக்கு வந்துவிடும். சிவபெருமானிடம் தவம் செய்து வரம் பெற்றுக் கொண்டார் வாலி என்றே சொல்ல வேண்டும். எனவே சிவபெருமானை சதா சர்வகாலமும் துதிக்கக்கூடிய ஒரு சிறந்த சிவபக்தனாகவும் வாலி இங்கே இருக்கிறார். எனவே 8 திசையிலும் சென்று சிவ வழிபாட்டை நடத்தக்கூடிய, எங்கெங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கின்றனவோ அங்கெங்கெல்லாம் சென்று சிவ வழிபாட்டை செய்திருக்கிறார். இதற்கு திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் ஒரு சான்று இருக்கிறது. வாலியார் வணங்கி ஏத்தும் திருவையாரோடு அமர்ந்த என்று ஒரு பதிவு இருக்கின்றது. அதாவது வாலி வந்து வணங்கி வழிபாடு செய்த ஒரு இடமாக திருவையாறு இருக்கின்றது என்று திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் ஒரு இடத்தில் பாடியிருக்கிறார். எனவே நல்ல சிவபக்தர்களுக்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் நால்வர்களாக விளங்கக்கூடிய, முக்கியஸ்தர்களாக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசரும் உதாரணம் சொல்லி இருக்கிறார். திருஞான சம்பந்தரும் வாலியை உதாரணமாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் இதையும் சிந்திக்க வேண்டும். தாரை புலம்புகின்ற பொழுது அனங்கார் பாகனை திசைதோறும் வணங்குபவன். உமாதேவியினுடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை திசைதோறும் எல்லா இடங்களிலும் சென்று வணங்கக்கூடிய ஆற்றல் உடையவர் ஆயிற்றே என்னுடைய கணவன். வாயால் கேட்டிருந்தாலே அவர் நல்லது செய்திருப்பாரே, இப்படி அழிவுற்று கிடக்கிறாரே என்று புலம்புகிறாள். எனவே அவரை கொன்றது நியாயமா என்று மனைவி புலம்புகிறாள். ஒரு பக்கம் அவருடைய மகன் அங்கதன் புலம்புகிறான். கிஷ்கிந்தை மக்கள் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்தார்களாம். சிந்தையால் செய்கையால் ஓர் தீவினை செய்திலாதாய். தன்னுடைய தந்தையை பார்த்து, ஒருவேளை சுக்ரீவனுடைய மனைவியை அவர் அபகரித்தார் என்றால் இந்த வார்த்தையே அங்கதன் வாயிலிருந்து வந்திருக்காது. அவருடைய சிந்தையாலும் அவருடைய செய்கையாலும் கூட ஒரு தவறும் செய்யாதவர். செய்கை பரவாயில்லை, மனத்தாலும் கூட தவறு எண்ணாதவர் என்னுடைய தந்தை இப்படி இறந்து கிடக்கிறாரே என்று புலம்புகிறார். இப்படி வதம் செய்யப்பட்ட வாலியினுடைய வீரம் எப்படிப்பட்டது தெரியுமா? 14 லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரமே ராவணனை பார்த்து நடுங்கும் என்றால் அந்த ராவணன் ஒருவரை பார்த்து நடுங்கினாராம். அந்த ஒருவர் தான் வாலியாம். வாலி தன்னுடைய வாளாலேயே ராவணனை அப்படியே கட்டி போட்டு, ஒரு 10 தலை பூச்சியை உனக்காக விளையாடுவதற்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று அங்கதனிடத்தில் விளையாட்டு காண்பித்தாராம். அவருடைய வீரத்திற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. ராவணனையே தன்னுடைய வாளால் கட்டி போட முடியும் என்றால் அவருடைய வீரம் எப்படிப்பட்ட வீரமாக இருக்க வேண்டும்? சிறந்த சிவபக்தன், வீரர்களுக்கு எல்லாம் வீரனாக வீற்றிருக்க கூடியவன். ஆனால் அவர் ஒரே ஒரு தவறு செய்தார். என்ன செய்தார் என்றால் ராவணனோடு நட்பு கொண்டார். அது எப்படி நமக்கு தெரிய வருகிறது என்றால், கால் செலாது அவன் முன்னர் கந்தவேல், வேல் செலாது அவன் மார்பில். வாலியினுடைய வீரம் எப்படிப்பட்டது? வாலிக்கு முன்னால் காற்றும் தோற்று போகுமாம், காற்றினுடைய வேகம் கூட தோற்று போகுமாம். கால் செலாது அவர் முன்னம் கந்தவேலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேல் கூட அவருடைய மார்பில் பாயாதாம். அவ்வளவு வலிமை வாய்ந்தவனாம். வென்றியான் வாள் செலாத வாய் அல்லது ராவணன் கோல் செலாது. ராவணன் ஒரு இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக அந்த இடத்தில் வாலியினுடைய வாள் சென்றிருக்க வேண்டுமா? ராவணனுடைய எல்லா வெற்றிக்கும் காரணம் வாலி என்பதை இந்த பாடலே நமக்கு சொல்லுகிறது. எனவே அப்பேற்பட்ட ஒரு வீரனாக வாலி இருக்கக்கூடிய ஒரு தருவாயில்தான் ராமபிரானுடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைக்கிறார். இப்போது ராமபிரான் சத்தியம் கொடுத்தாயிற்று, வாக்குறுதி கொடுத்தாயிற்று. என்ன வாக்குறுதி கொடுத்தார்? இனி உன்னுடைய சுற்றம் என்னுடைய சுற்றம், உனக்கு பகை எனக்கு பகை, என்னுடைய இனிமையான சுற்றத்தார் உனக்கும் சுற்றத்தார். யாரெல்லாம் உனக்கு பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் அழிப்பேன் என்று சொல்லி சுக்ரீவனிடத்தில் நீ சென்று உன்னுடைய அண்ணனை போருக்கு அழைத்து வா என்று சொன்னாராம். சுக்ரீவனும் போருக்கு அழைப்பதற்காக செல்கிறார். தாரை அப்போதுதான் தன்னுடைய கணவனை தடுக்கிறார். என்ன சொல்லி தடுக்கிறார்? ராமனுடைய துணையோடு தான் உங்களுடைய தம்பி சுக்ரீவன் இங்கே வர இருக்கிறார். எனவே நீங்கள் போருக்கு செல்லுவது என்பது ஆபத்து, நீங்கள் செல்ல வேண்டாம் என்று தடுக்கின்ற பொழுது வாலி என்ன சொன்னார் தெரியுமா? யாரை அப்படி பேசுகிறாய்? அவ்வளவு நம்பிக்கை ராமபிரான் மீது வாலிக்கு.
நீ பேசுவது யாரை என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? ஏற்ற பேர் உலகு எல்லாம் எய்தி ஈன்றவள் மற்றவள் ஏவ மற்ற அவள் தன் மைந்தனுக்கு ஆற்ற அரும் உவகையால் அளித்த ஐயனை போற்றலை. எப்படிப்பட்டவன் ராமபிரான்? அவருடைய சிற்றன்னையாக இருக்கக்கூடிய கைகேயி அரசினை தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய பரதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அரசாட்சியை விட்டுவிட்டு நாட்டை விட்டுவிட்டு கானகத்தில் வந்து வாழ்கிறாரே ராமபிரான், அவரை பார்த்தா நீ இப்படி சொல்கிறாய்? அவர் வஞ்சகம் செய்வான் என்று சொல்வது சரியல்ல என்று தன்னுடைய மனைவியை தடுக்கிறார் வாலி. தம்பி மேல் அவ்வளவு பாசம் இருக்கக்கூடியவர், அற்ப குரங்கோடு கூட்டு சேர்ந்தா அவர் என்னை வதம் செய்துவிட முடியும். நிச்சயமாக தம்பி மேல் அவ்வளவு பாசம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமபிரான் அண்ணன் தம்பி பகைக்குள் உள்ளே வரமாட்டான் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். யாருக்கு? தன்னுடைய மனைவிக்கு. அப்படி சொல்லிவிட்டுத்தான் போருக்கு செல்கிறார். வாலி தாரையும் நம்புகிறாள். ஆனால் போருக்கு வந்த வாலியை பார்த்து ராமபிரான் வாலியினுடைய அழகை புகழ்ந்தாராம். எல்லோரும் ராமபிரானை பார்த்துத்தான் சொல்வார்கள், ஐயோ இவர் காமனோ, இவர் ஈசனோ, இவர் பிரம்மனோ, இவர் திருமாலோ என்று. ராமபிரானை பார்த்தால்தான் எல்லோருக்கும் ஐயம் வரும். வாலியினுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம் அங்கதன் புலம்புகின்ற பொழுது. வாலியினுடைய வீரம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம் ராவணனை தன்னுடைய வாளினால் கட்டி போட்ட பொழுது. ராவணனுடைய வாலியினுடைய பக்தி எப்படிப்பட்டது என்று பார்த்தோம். சிவபெருமானை 8 திசைகளிலும் சென்று அவன் வணங்கிய அந்த ஆற்றலை பார்த்த போது. இப்போது வாலியினுடைய அழகு எப்படிப்பட்டது என்று ராமபிரானே சொல்கிறார். ராமபிரான் இளையபிரான் இடத்தில் சொல்கிறார். அங்கே வாலியும் சுக்ரீவனும் போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வாலியை பார்த்து சொல்கிறார், தேவர் அசுரர்களில் இவருக்கு இணையானவர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்த தோள்களை உடையவராக இருக்கிறாரே என்று ராமபிரான் சொல்கிறார். இவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்த போதுதான் இலக்குவனன் தடுக்கிறார். இருவரும் போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இலக்குவனுக்கு உடன்பாடே இல்லை, சுக்ரீவன் மேல் நம்பிக்கையே இல்லை. ஒரு அண்ணனை எதிர்த்து போர் செய்து அண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைப்பவர் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? தன்னுடைய அண்ணனுக்காக ராஜ்யத்தை விட்டுவிட்டு அரச போகத்தை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடியவர் இலக்குவன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தம்பியாக இலக்குவன் இருக்கின்ற ஒரு சூழலில் சுக்ரீவனை பார்த்து அவருக்கு நம்பிக்கையே வரவில்லை. தன்னுடைய சொந்த அண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றானே, இவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? நாம் அவசரப்பட்டு வாலியை வதம் செய்வது என்பது ஆகாத செயல் என்று தடுத்து பார்க்கிறான். அப்போது ராமபிரான் ஒரு வார்த்தையை சொன்னார் தம்பி இலக்குவனை பார்த்து, உலகத்தில் பிறந்த உடன் பிறந்தவர்கள் எல்லாம் பரதனை போல் நல்லவர்களாக இருப்பார்களா? ராமனுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு, அந்த ராஜ சுகத்தை எல்லாம் விட்டுவிட்டு, ஒரு துளி கூட தன்னுடைய கண்ணை இமைக்காமல் சதா சர்வ காலமும் ராமபிரானுக்காக விழித்து கொண்டு அவரை காப்பதே தன்னுடைய கடமையாக கொண்டு தொண்டு செய்வதே தன்னுடைய பணியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இலக்குவனிடத்தில் ராமபிரான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உன்னை போல் தம்பியாக இருப்பார்களா என்று கேட்கவில்லை, பரதனை போல் நல்ல உடன்பிறப்பாக இருப்பார்களா என்று கேட்கிறார். எப்போதும் ஒரு 2-3 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஒரு 2-3 சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாலும் சரி, அருகில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மேல் இருக்கக்கூடிய அன்பை காட்டிலும் அருகில் இல்லாத அந்த பிள்ளைகளின் மீதோ சகோதரர்களின் மீதோ தான் அதிகமான அன்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் அப்படித்தான் நினைக்கின்றேன். ஆனால் பரதன் போல் இருப்பாரோ என்று இங்கே ஏன் ராமபிரான் சொல்ல வேண்டும் என்றால், பரதன் என்ன செய்வார்? அண்ணன் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அதில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என்று அமைதியாக இருப்பான். இங்கே இலக்குவன் என்ன சொல்கிறார்? வாலியை வதம் செய்வது எனக்கு சரியாக படவில்லை, சுக்ரீவன் நல்லவனா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். அண்ணன் கொடுத்த அந்த வாக்குறுதியை கொஞ்சம் மீற சொல்லுவதாக இந்த இடத்தில் ராமபிரான் நினைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆழ வேண்டும், நீ போய் தாழிரும் சடைகளை தாங்கி தவங்களை மேற்கொண்டு
வனத்திற்குள்ளே புக வேண்டும் என்று கைகேயி சொன்ன பொழுது ராமபிரான் அருகில் இருந்த போதே தன்னுடைய சிற்றன்னையை தாக்கச் சென்றவன் இலக்குவன். ராமபிரானுடைய மனதிற்கு அது பிடிக்குமா பிடிக்காதா, அந்த செயல் அவருக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்று கொஞ்சமும் யோசிக்கவில்லை. இலக்குவன் யோசிக்கவே இல்லை. ஆனால் பரதன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னுடைய சொந்த அன்னை கைகேயி செய்த இந்த செயலை பார்த்து அவளை கொன்று விடலாம் போல் இருக்கின்றது. ஆனால் நெடியவனாக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது, அவருக்கு கோபம் வந்துவிடும் என்பதால் நான் அஞ்சி நிற்கிறேன் என்று சொல்வார். அண்ணன் அருகிலேயே இருக்கின்ற பொழுது அவருக்கு பிடித்தது எது, பிடிக்காதது எது, அவருக்கு ஏற்புடையது எது, ஏற்புடையது அல்லாதது எது என்பதையெல்லாம் அறியாமல் இலக்குவன் செயல்பட, அண்ணன் அருகில் இல்லை என்றாலும் அவருக்கு ஏற்புடையதாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பியாக பரதன் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் இலக்குவனுடைய சேவகத்தையோ தொண்டையோ நாம் குறைவாக எடை போட்டு விடவே முடியாது. அவருடைய தொண்டு என்பது, அவருடைய சேவகம் என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாதது. எனவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சுக்ரீவனை நல்லவனா என்று எனக்கு தெரியவில்லை. வாலியை வதம் செய்வது என்பது ஆகாத செயல் என்று இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சுக்ரீவன் பலத்த காயத்தோடு ஓடி வருகிறார். ராமபிரான் அம்பு போடவில்லை. இப்போது வந்து கேட்கிறார், நீங்கள் ஏன் வாலியை இன்னும் வதம் செய்யாமல் அம்பு எய்தாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, உங்கள் இருவருள் யார் சுக்ரீவன் யார் வாலி என்று என்னால் கண்டுபிடிக்கவே இயலவில்லை என்று சொல்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ராமபிரானால் கண்டுபிடிக்க இயலவில்லையாம். ஏன் அடி வாங்குபவர் சுக்ரீவன் என்றும் அடிப்பவர் வாலி என்று கூட அவருக்கு அறியாமல் இருக்க முடியும். எனவே என்னால் அறிய இயலவில்லை. எனவே நீ ஒரு மாலையை அணிந்து கொண்டு நீ மீண்டும் போருக்கு செல், நான் அடையாளம் பார்த்து நிச்சயமாக வாலியை வதம் செய்து விடுகிறேன் என்று சொல்லி மீண்டும் போருக்கு அனுப்புகிறார். இது அப்படியே ஒரு ஓரத்தில் இந்த சிந்தனை இருக்கட்டும். எந்த சிந்தனை? போரில் சுக்ரீவன் யார் வாலி யார் என்று ராமபிரானுக்கு தெரியவில்லையாம். இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இதை பிறகு நாம் சிந்திப்போம். இப்போது மாலையை அணிந்து கொண்டு மீண்டும் போர் செய்வதற்காக செல்கிறார் சுக்ரீவன். எனவே இருவரும் பலமாக போர் செய்கிறார்கள். ராமபிரான் வாலியின் மீது அம்பு விடுவதாகவே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த போரை அப்படியே பார்க்கிறார். இறுதியில் வாலி தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை அப்படியே கீழே போட்டு கொல்லுவதற்காக அப்படியே மேலே தூக்கிவிட்டார். கொல்லுவதற்காக தன்னுடைய 2 கரங்களையும் மேலே தூக்கிய போதுதான் ராமபிரானுடைய அம்பானது வாலியினுடைய மார்பை தைத்தது. எனவே அப்போதுதான் ராமபிரான் அம்பு எய்துகிறார். எனவே கார் உன் வார் சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியின் சென்றது. எது? ராமபிரானுடைய அம்பு வாலியினுடைய மார்பில் எப்படி சென்றதாம்? வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் மெதுவாக சென்றதாம். எப்போதும் ராமபிரானுடைய வில் எப்படி இருக்கும்? தாடகை வதம் செய்த போது நாம் பார்த்தோமே, சொல்லக்கும் கரிய வேக சுடுசரம், வேகமாக செல்லக்கூடியது சுடுசரம், சொல் போன்றது. ஒருவர் பேசுகின்ற பொழுது எந்த அளவிற்கு வேகமாக நம்முடைய செவியில் வந்து அந்த பேச்சானது அந்த சொல்லானது வந்து விழுமோ அந்த வேகத்தை போன்றது. அது தாடகையினுடைய மார்பை தைத்ததா? இல்லை. நல்லோர் புல்லோர்க்கு சொன்ன பொருள் என இந்த புறத்தில் இருந்து அந்த புறத்தில் சென்று விட்டது. அப்படியே ராமபிரான் எய்த அந்த அம்பானது நெஞ்சில் தங்கவே இல்லை, அப்படியே சென்று விட்டது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவார்களே புல்லர்கள், நல்லோர் சொல்லக்கூடிய சொற்களை, அது போல ஓடி சென்றதாம் அந்த அம்பு. ஆனால் இங்கே அம்பானது வாலியினுடைய மார்பை தைத்து விட்டது. அப்படியே அந்த அம்பை பிடித்து பார்க்கிறார் வாலி. மும்மைசால் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தன்மையே தமர்க்கு நல்கும். யாருடைய அம்பு இது? யார் மறைந்திருந்து இந்த அம்பை எய்தியது என்று வாலி பார்க்கின்ற பொழுது அப்போதுதான் சொல்கிறார், தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அந்த அம்பில் யாருடைய நாமம் இருந்ததாம்?
மும்மைசால் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரமாக விளங்கக்கூடிய அந்த ராமருடைய பெயர் அந்த அம்பில் இருந்ததாம். அதை அப்படியே எடுத்து பார்க்கிறார். செம்மை சேர் நாமம் தன்னை, அவருடைய திருநாமம் தெரிகிறது. அந்த திருநாமம் எப்படிப்பட்ட நாமமாம்? திருநாமமாம் செம்மை சேர் திருநாமமாம், சிறப்பான திருநாமம் என்றும் இங்கே வைத்துக் கொள்ளலாம். அந்த அம்பில் அந்த பெயருக்கு மேலே செம்மை நிற குருதி படிந்த செம்மை சேர் திருநாமம் என்று வாலி அப்படிதான் நினைக்க வேண்டும். ஏனென்றால் யாரோ ஒருவர் நம் மீது அம்பினை எய்துகிறார்கள் என்றால் அவருடைய திருநாமத்தை போற்றுவார்களா? இங்கே வாலி போற்றுகிறார். நமக்கெல்லாம் ராமபிரானுடைய திருநாமம் செம்மை சேர் திருநாமமாக இருக்கலாம். ராமபிரான் அங்கே இருப்பதே வாலிக்கு தெரியாது. அவர் இப்படி அம்பினை போடுவார் என்று வாலிக்கு தெரியாது. அப்படி மறைந்து இருந்து பானத்தை எய்த ராமபிரானை வாலி புகழ்கிறார். என்ன சொல்லி புகழ்கிறார்? செம்மை சேர் திருநாமம் என்று சொல்கிறார். இங்கே இரண்டு அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரத்தம் படிந்து சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய வகையில் அந்த திருநாமம் தெரிந்தது என்கின்ற அளவில் செம்மை சேர் திருநாமம். ஆனால் ராமபிரானுடைய திருநாமம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சிறந்த திருநாமம். ஆனால் வாலி அதை சொல்லலாமா? வாலி அதை சொல்கிறார். இப்போது இன்னும் ஒன்று சொல்கிறார். எப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்தவர், எப்பேற்பட்ட சான்றாண்மை மிக்கவர் வாலி என்பதற்கு இந்த உதாரணம். பிறருடைய பழியையும் தன்னுடைய பழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் என்பது யாருக்கு இருந்தது என்றால் வாலிக்கு இருந்தது. இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன். ராமபிரான் இல்லறத்தை துறந்து விட்டு காட்டிற்கு வந்து விட்டான். எனக்காக என் பொருட்டு அவருடைய வில்லறத்தையும் துறந்து விட்டானே, இது அறமா? இது அறமற்ற செயல். நேருக்கு நேரே நின்று அம்பை எய்துவதுதானே ஒரு வீரனுக்கு அழகு. எனக்காக வில்லறத்தையும் துறந்து விட்டானே, என்னை கொள்வதற்காக ராமபிரான் வில்லறத்தை துறந்தான் என்று சொல்கிறார். தோன்றலால் வேத நல்லூல் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும், சூரியன் குலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மரபு ராமபிரானுடைய மரபு. எப்போதும் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட மரபில் இருந்து வந்தவர் தொல்லை நல்லறம் துறந்தது. அந்த நல்லறம் துறவுபட்டது. இதுவரையில் சூரிய குலத்திற்கு என்று இருந்த பெருமை எல்லாம், நல்ல அறங்கள் எல்லாம், சூரிய குலம் என்றால் எவ்வளவு பெருமையானது தெரியுமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆகிய அந்த அறமும் இல்லாமல் போய்விட்டது. இல்லறம் துறந்தான், வில்லறம் துறந்தான், சொல்லறம் துறந்தான். ஆனால் நாம் என்ன பேசுவோம்? ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் என்று பேசுவோம். ராமாயண கதை முழுவதும் நமக்கு உணர்த்துவது எது? ராமபிரானுடைய ஒரு வில் எதிரியை அழித்துவிடும். ராமபிரான் ஒரு சொல் ஒரு முறை சொன்னால் அந்த சத்திய வாக்காக கொண்டு அதை காப்பாற்றுவார். ஒரே ஒரு இல்லறம்தான், ஒரு இல்லாளை வைத்துக் கொள்வதுதான் தர்மம் என்று வாழ்ந்தவர். ஆனால் இங்கே மூன்றும் பாழாகிவிட்டதே வாலியினுடைய விஷயத்தில். வாலியே சொல்கிறார், நகைவர நான் உட்கொண்டான். அவருக்கு வெட்கமாக அவமானமாக இருக்கிறது. யாருக்கு? வாலிக்கு. அவமானப்பட வேண்டியது யார்? ராமபிரான் அவமானப்பட வேண்டும். ஏனென்றால் சொல்லறம் துறந்தது ராமன், வில்லறம் துறந்தது ராமன். துறக்கக்கூடாத இல்லாழையும் தொலைத்து நிற்கிறார் ராமன். அவர் வெட்கப்பட வேண்டும். ஆனால் மற்றவர்களுடைய பழியையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு கேவலமாக இருக்கிறது, நாணமாக இருக்கின்றது என்று தன்மேல் பழியை ஏற்றுக்கொள்கிறாரே, இந்த சான்றாண்மை, இந்த பக்குவம் யாருக்கு வரும்? இது ஒரு புறம் இருக்கட்டும். ஏற்கனவே நாம் வாலியினுடைய வீரத்தை பார்த்திருக்கிறோம். வாலி எப்பேற்பட்ட சிவபக்தன் என்பதை பார்த்து விட்டோம். அதே போல் வாலியினுடைய அழகு எப்பேற்பட்ட அழகு என்பதை பார்த்தோம். இங்கே வாலியினுடைய சான்றாண்மை பண்பு, அந்த நல்ல பண்பு, மற்றவர் மேல் பழி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலும் கூட நம் மீது ஏற்றுக்கொள்வது. எல்லோரும் எப்படி இருப்போம்? நாம் தவறு செய்திருப்போம், ஆனால் பழியை யார் மேல் சுமத்தலாம் என்றுதான் எல்லா சராசரி மனிதர்களும் யோசிப்பார்கள். ஆனால் தவறு செய்து விட்டு அங்கே ராமபிரான் இருக்க இங்கே பழியை தான் சுமக்கிறார். எனவே எனக்கு இது நாணமாக இருக்கின்றது, என் பொருட்டு ராமபிரான் இப்படி செய்தாரே என்று.
எனவே வாலி அப்போதுதான் சரமாரியாக கேள்வி கணைகளை தொடுக்கிறார். ராமபிரான் ஒரே ஒரு அம்பை தொடுத்தார். ஆனால் வாலி எத்தனை கேள்விகளை கேட்டார் தெரியுமா? ஒரு தெய்வத்தினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ராமபிரானை பார்த்து இந்த காவியத்தில் யாரும் கேட்டிராத கேள்வி. ஏன் ஒரு காப்பிய தலைவனாக, மற்ற காப்பியங்களில் கூட ஒரு காப்பிய தலைவனாக, காப்பிய நாயகனாக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து யாரும் கேட்க முடியாத கேள்விகளை வாலி கேட்கிறார். இங்கே அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறு ஓர் புறத்து இனத்து அரசை கொல்ல மனுநீதி கூறிற்று உண்டோ? அரக்கர்கள் தவறு செய்தார்கள். அரக்கர் தான் உன்னுடைய மனையாளை தூக்கி சென்றார். அந்த அரக்கர்கள் செய்த தவறுக்கு குரங்கு இனத்திற்கு நீ தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய மனுநீதி கூறி இருக்கிறதா? அதுதான் மனு தர்மமா? அதுதான் மனுநெறியா என்று கேட்கிறார். ராமபிரானை பார்த்து கேட்கிறார் வாலி, இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய்? நான் என்ன தவறு செய்தேன்? நான் உனக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என் மீது என்ன பிழை? எதற்காக அப்பா பறக்கழி இது நீ பூண்டால் புகழையார் பறிக்கற்பாலம்? இப்பேற்பட்ட ஒரு அதர்மத்தை நீ செய்தால் இந்த உலகத்தில் தர்மத்தை யார் காப்பாற்றுவார்? ராமபிரானை பற்றி முன்னமே கேள்வியுற்றிருக்கிறார் வாலி. நீதான் தர்மத்துக்கு தலைவன், நீதான் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இருக்கக்கூடிய சூழலில் நீயே இப்படி அறமற்ற செயலை செய்தால் தர்மத்தை யார் காப்பாற்றுவது? இப்போதுதான் சொல்கிறார், திகைத்தனை போலும் உன் செய்கை. உன்னுடைய மனைவி சீதா பிராட்டி அருகில் இல்லாததால் திகைப்பினால், கலக்கத்தினால் அப்படி செய்து விட்டாயா? ஆவியை, ஜனகன் பற்ற அன்னத்தை, அமிழ்தில் வந்த தேவியை, பிரிந்தனை பின்னை திகைத்தனை போலும் செய்கை. உன்னுடைய உயிருக்கு உயிராக இருந்த அந்த ஜனகனுடைய மகளை, உன்னுடைய மனைவியை நீ பிரிந்து விட்டதால் அந்த திகைப்பில் இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாயா என்று வாலி கேட்டார். அப்படியே இருக்கின்றது கம்பராமாயணம். அந்த கலக்கத்தால், அந்த மயக்கத்தால் ஏற்பட்ட நிலையினால் நீ இப்படி செய்து விட்டாயா என் மீது? அதனால்தான் அம்பினை எய்தாயா? ஏனென்றால் காக்காசுரன் என்று சொல்லக்கூடிய கொடிய அரக்கன், அந்த அரக்கன் காக்கையினுடைய வடிவத்தில் வந்து சீதா பிராட்டியை அப்படியே கொத்தி 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 சென்றார். அப்போது கூட அந்த காக்காசுரனை விட்டு வைத்தார் ராமன். இங்கே இவர் எந்த பழிபாவமும் செய்யவில்லை. அப்போது அருகில் சீதை இருந்தார். சீதை இருந்ததால் அவரையே, அவ்வளவு பெரிய அதர்மத்தை செய்த காக்காசுரனையே விட்டு வைத்தார் ராமபிரான். இப்போது சீதை இல்லாததால் எந்த பழியும் இல்லாத என்னை இப்படி அம்பு போட்டு இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்கிறார். எனவே இப்படிப்பட்ட நீ பரதனுக்கு பின் பிறந்தாயா? பரதனை, ராமபிரானை காட்டிலும் பல கோடி மடங்கு உயர்ந்தவன் பரதன் என்று பார்த்தோம். கௌசல்யை சொன்னான், உன்னை காட்டிலும் 3 மடங்கு உயர்ந்தவன். அரச ராஜ்யத்தை பரதன் ஏற்க போகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த சூழலில் நின்னினும் நிறைகுணத்தவன். முறைமை அன்று என்று ஒன்று உண்டு. தலைமகனுக்குத்தான் அரச பதவி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தர்மம், ஒரு முறை. அதை விலக்கி விட்டு பார்ப்பதாக இருந்தால் பரதன் உன்னை காட்டிலும் 3 மடங்கு உயர்ந்தவன். குகன் சொல்கிறார் பரதனை பார்த்து, 1000 மடங்கு உயர்ந்தவன் என்று. நின்னில் 1000 ராமன் நின் கேள் ஆவரோ? 1000 ராமபிரான் உனக்கு இணையாவார்களா? கையில் கிடைக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை அண்ணனுக்காக விட்டு கொடுப்பதற்காக இங்கே வந்து நிற்கிறாயே, 1000 ராமர்கள் உனக்கு ஈடாகாது. முடிவில் தீக்குளிக்க செல்கிறார். 14 ஆண்டு காலம் வனவாசம் முடிவில் சரியாக வந்துவிட வேண்டும், இல்லை என்றால் நான் தீயில் விழுந்து மாய்வேன் என்று தீயில் விழக்கூடிய அந்த நேரத்தில் தான் கௌசல்யை தடுத்து, எண்ணிலா பல கோடி ராமர்கள் உனக்கு ஈடாக, நீ இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் யார் காப்பது? அப்பேற்பட்ட பெருமையுடைய பரதனுக்கு முன் பிறந்த நீ இப்படி செய்யலாமா? ராமபிரானுக்கு இங்கே பெருமை இல்லை. பரதன் ராமபிரானுக்கு தம்பி என்கின்ற முறையினால் இங்கே ராமபிரானுக்கு பெருமை. முன்னிடத்தில் நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறார். இப்போதுதான் ராமபிரான் பதில் பேச ஆரம்பிக்கிறார். சுருக்கமாக ராமன் என்ன பதில் சொன்னார் என்பதை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன்.
வாலியின் மீது ராமபிரான் சொல்லக்கூடிய முதல் குற்றச்சாட்டு தம்பியை கொல்ல முற்பட்டது. ராமபிரான் எடுத்த எடுப்பில் ஆயுதத்தை போடவில்லை. அவர் பார்த்து கொண்டே இருந்தார். ஒப்புக்கு ஏதோ ஒன்றை சொன்னார். வாலி யார், சுக்ரீவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆதலால் நான் என்னுடைய பானத்தை விடவில்லை என்று சொன்னது ஒப்புக்கு. இறுதியில் கொன்று விட வேண்டும் என்ற ஆக்ரோசத்தோடு தன்னுடைய தம்பியை கீழே போட்டு கொல்லக்கூடிய அந்த தருவாயில் தான் ராமபிரானுடைய அம்பானது வாலி மீது பாய்ந்தது. முதல் தவறு. இரண்டாவது தவறு, தம்பியினுடைய மனையாளை தம்பி இடத்தில் சேர்க்காமல் இருந்தது. கவர்ந்தது, சேர்க்காமல் இருந்தது, இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு. ஏனென்றால் எந்த இடத்திலும் தவறான கண்ணோட்டத்தில் ருமையை பார்த்ததாக, வாலி பார்த்ததாக பதிவுகள் இல்லை. எனவே நாம் அப்படி சொல்லக்கூடாது. எனவே தம்பி இடத்தில் முறையாக சேர்த்திருக்க வேண்டும். சுக்ரீவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் அனுப்பி இருக்கலாம். அவரே தன்னுடைய ராஜ்யத்திற்குள் வைத்துக் கொண்டது என்பது தவறு. அது இரண்டாவது தவறு. மூன்றாவது, அவர் என்ன சொல்கிறார் என்றால், சுக்ரீவன் என் ஆருயிர் நண்பன், நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன். சுக்ரீவனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய உறவு எனக்கு உறவு, உன்னுடைய பகைவர் எனக்கு பகைவர். எனவே ஒரு உயிர் தோழனை, உயிர் நண்பனை, சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒருவரை காக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று இவற்றை எல்லாம் ராமபிரான் சொல்லுகின்ற பொழுது வாலி மறுக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அவருடைய மனைவியை நான் அப்படி ஒரு பார்வையோடு நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. வாலி சொன்ன பதில் இருக்கின்றதே, எங்களுக்கு மனிதர்களை போல் எந்த நீதி நியாயமும் தர்மங்களும் கிடையாது. நாங்கள் குரங்கினம், வானரப்படை, வானர கூட்டம். நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் மனம் போன போக்கில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது எங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்கிறார். நீங்கள் வகுத்திருக்கக்கூடிய அந்த வேத நெறியோ, அந்த கற்பு நெறியோ, இது எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அது உங்களுடைய தர்மம், அது மனிதர்களுடைய தர்மம். அதை நான் எப்படி பின்பற்ற முடியும்? இதையெல்லாம் தவறாக சொல்ல முடியாது என்று சொல்லி மறுக்கிறார். என்னுடைய பிறப்பின் தன்மையால் நான் செய்தது எதுவும் தவறல்ல. ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பது என்னுடைய தவறல்ல, அது எனக்கான உரிமை. என்னுடைய பிறப்பை வைத்துக் கொண்டு சொல்வதாக இருந்தால் என் அளவில் எந்த தவறும் இல்லை என்று சொல்கிறார் வாலி. ராமபிரான் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? நீ வானர கூட்டமாக பிறந்திருக்கலாம், வானரராக பிறந்திருக்கலாம், ஆனால் தேவர்களை போல் அறநெறியையும் சாத்திரங்களையும் நீதியையும் நீ கற்றிருக்கிறாய். அதனால் உன்னை நீயே மிருக இனம் என்று சொல்லி உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாய். மிருக குணம் என்பது உருவத்தில் இல்லையா? ராமபிரான் சொல்கிறார் வாலியிடத்தில். எப்படி தாரகை பெண் என்று நினைத்து அவளை கொல்லுவதற்கு ராமபிரான் அஞ்சி நின்ற பொழுது, பெண் என்பது மனம் சார்ந்தது, சிந்தனை சார்ந்தது, உருவம் சார்ந்தது அல்ல, அது குணம் சார்ந்தது என்று விஸ்வாமித்திரர் சொன்னாரே, அதை அப்படியே இங்கே ராமபிரான் சொல்கிறார் வாலிக்கு. உருவம் என்பது குணம் சார்ந்தது. தன்மை என்பது, அரக்கத்தன்மை என்பது, மனிதத்தன்மை என்பது, தேவத்தன்மை என்பது அது குணம் சார்ந்தது, உருவம் சார்ந்தது அல்ல. நீ உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள தேவையில்லை என்று சொல்கிறார் ராமபிரான். எனவே கடைசியில் ராமபிரானை ஊமையாக்கக்கூடிய ஒரு கேள்வி கணையை தொடுக்கிறார் வாலி. என்ன கேட்கிறார்? எல்லாம் சரி, எனக்கு சிந்தனை இருக்கின்றது, மனிதர்களை போல் தேவர்களை போல் நல்லவற்றை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, எல்லாம் சரி. அப்படியாக இருந்தால் நீ நேருக்கு நேராக வந்து அல்லவா போர் செய்திருக்க வேண்டும், மறைந்து இருந்து தாக்கியது எதனால் என்று கேட்கிறார். அப்போது ராமபிரானிடத்தில் பதில் இல்லை. ராமபிரான் பேசவே இல்லை. அப்போதுதான் இலக்குவன் இடையில் வருகிறார். மறைந்து இருந்து தாக்கியதுதானே பழி, அதுதானே பாவம். போர் செய்திருக்கலாம், நண்பனுக்காக போராடி இருக்கலாம், நேருக்கு நேர் நின்று போர் செய்து நியாய தர்மத்தோடு போருக்கான அந்த அறத்தோடு போர் செய்து வெற்றி கொண்டிருந்தால் வாலி வதம் என்பது இவ்வளவு வாக்குவாதத்திற்கு உட்பட்டிருக்காது. ஆனால் இவ்வளவு மேடைகளில், இவ்வளவு இடங்களில், இவ்வளவு நூல்களில் வாலி வதத்தை பற்றி இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால்
ராமபிரானால் செய்யப்பட்ட அதர்ம வழியில் செய்யப்பட்ட ஒரே விஷயம் வாலி வதை. மற்ற அனைத்தும் தர்மத்தோடு செய்யப்பட்டது. தாரகையினுடைய வதத்தை வானவர்கள் அப்படியே ஆரவாரம் செய்து பூமழை பொழிந்தார்களே, யாருடைய வதத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வாலி கேட்ட கடைசி அந்த கேள்விக்கு இலக்குவன் மறுப்பு சொல்கிறான். என்ன சொல்கிறார் தெரியுமா? போகிற போக்கில் ஒப்புக்கு சொல்லக்கூடிய பதிலாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. என்ன சொல்கிறார்? ஒருவேளை ராமபிரான் உனக்கு முன்னால் வந்து நின்று போர் செய்கின்ற பொழுது நீயும் ராமபிரானிடத்தில் சரணாகதி அடைந்து விட்டால், ஏற்கனவே என்னுடைய அண்ணன் சுக்ரீவனுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், எனவே உனக்கும் சரணாகதி கொடுக்க முடியாது. ஒரு கடவுள், ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்தவர், இந்த அண்ட சராசரங்களையும் காக்க வேண்டிய ஒரு கடமையில் இருப்பவர், எத்தனை பேர் அவருடைய காலில் சரணாகதி என்று வீழ்ந்தால் கூட அத்துணை பேருக்கும் சரண் கொடுக்க வேண்டியது, அபயம் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? தெய்வத்தின் கடமை. இலக்குவன் சொன்ன பதில் அவ்வளவாக கம்பராமாயணத்தில் ஏற்புடையதாக இல்லை. ஒருவேளை நீயும் சரணாகதி என்று வந்து நின்று விட்டால், ஏற்கனவே என்னுடைய அண்ணன் சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டான், அவருடைய வார்த்தையை மீறியது போல ஆகிவிடும், ஆதலால் உன்னை கொன்றது எந்த வகையிலும் தவறு இல்லை என்று எந்த இலக்குவன் முதலில் வாலியை கொல்லக்கூடாது என்று சொன்னாரோ, தன்னுடைய அண்ணன் ஒரு செயலை செய்து முடித்த மாத்திரத்தில் மாற்றிக்கொண்டு விட்டார் இலக்குவன். கடைசி வரையில் அவர் தன்னுடைய முடிவில் தெளிவாக இல்லை. இலக்குவன் மீதும் தவறு, அது சரி என்று சொல்கிறார், வேறு வழி இல்லை. சரி, இப்போது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன? வாலி வதம் என்பது இன்னும் ஒரு 10 நிமிடங்கள். எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன? வாலி வதம் என்பது சரி 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 என்று வாதாடக்கூடிய அத்துணை பேரும் சொல்லக்கூடிய ஒற்றை பதில் என்னவென்றால், நிறைவில் வாலியே ஏற்றுக்கொண்டாரா, வாலியே ராமபிரானுடைய திருக்கரங்களால் என்னுடைய இன்னுயிர் போனது எனக்கு மகிழ்ச்சி தான் என்று வாலியே சொல்லி இருக்கிறார். அது அவருடைய பெருந்தன்மையாக வேண்டுமானாலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ராமபிரான் மீது அந்த பெருந்தன்மையை நாம் எப்படி ஏற்றி சொல்ல முடியும்? கடவுளாகவே இருந்தாலும் சரி, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகரத்தில் நாம் இருக்கிறோம். நாம் எப்படி சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? வாலி ஏற்றுக்கொண்டார். வாலி என்ன சொன்னார்? ஏவுக்கூர் வாழியால் எய்து நாயடியேன் ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளுனே என்று சொல்கிறார். என்னுடைய உயிரானது இன்று இல்லை என்றால், இங்கே ஆவி போம் வேலை என்பது ஆத்மாவினுடைய வேலை எது என்றால், இந்த உலகத்தில் வருவது செல்லுவது, வருவது செல்லுவது, ஆவி செல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நீ அருளினாய் என்பது பொருள் அல்ல. இங்கே ஆவி போம் வேலை வந்து அறிவு கொடுத்து அருளினாய் என்று சொல்கிறார். ஞாயிற் கடையான என்னையும் ஆட்கொண்டார் என்று மாணிக்க வாசகர் சொன்னது போல, அந்த மாணிக்க வாசகருடைய இறைநிலையிலிருந்து இங்கே வாலி சொல்கிறார், ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய், மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ என்று சொல்கிறார். என்னுடைய உயிர் என்பது என்றைக்காவது ஒரு நாள் போய்விடும். ஏனென்றால் உயிரினோட இயல்பே அதுதான். உயிரினுடைய வேலை என்ன? ஒரு உடலுக்குள் செல்வது, சிறிது காலம் வாழ்வது. இதைத்தானே நம்முடைய சமயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி, பிறவி கோட்பாடு என்பது இந்து சமயத்தில் மறுக்க முடியாத கோட்பாடாக இருக்கிறது. வாலி அதை சொல்கிறார். இந்த உயிரினுடைய வேலை என்பது செல்லுவது வருவது, செல்லுவது வருவது, உறங்குவதும் விழிப்பதும் போல்வது பிறவி என்று வள்ளுவர் சொல்கிறார். எப்படி நாம் உறங்கி மீண்டும் எழுகிறோமோ அது போல இந்த பிறவி விழுந்து மீண்டும் ஒரு பிறவியை நாம் எடுப்போம். இது இந்த ஆத்மாவினுடைய பண்பு, இது இந்த உயிரினுடைய இயல்பு. நிச்சயமாக இந்த உயிர் என்றைக்காவது ஒரு நாள் போய்விடும். ஆனால் உன்னுடைய திருக்கைகளால் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்றால் நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். என்னுடைய உயிர் செல்லக்கூடிய அந்த நிலையில் எனக்கு அறிவு தந்து அருள் செய்தாய், அருள் செய்தாய் என்று சொல்லவில்லை, அறிவு தந்து அருள் செய்தாய் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன சொல்கிறார்? மூவர் நீ. இந்த அண்ட சராசரத்தில் 3 தேவர்கள் என்று சொல்லக்கூடிய மூவர் நீ. அந்த மூவருள்ளும் முதல்வராக இருக்கக்கூடியது நீ.
முற்றும் நீ, இந்த ஒட்டுமொத்த உலகாகவும் நீதான் இருக்கிறாய், பாவமும் நீதான். ராமபிரான் பாவம் செய்து விட்டார். இந்த மண்ணில் எத்தனை பாவங்கள் நடந்தாலும் அத்துணை பாவமும் நீ. போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று சொன்னாரே. பாவமும் நீ, தர்மமும் நீ என்று சொல்கிறார். இங்கே என்ன பாவங்கள் நடந்தாலும் அதன் பொறுப்பு உன்னது. இங்கே என்ன தர்மங்கள் நியாயங்கள் நடந்தாலும் அதற்கான பொறுப்பு உன்னது என்று சொல்கிறார். பகையும் நீ, உறவும் நீ. நான் உன்னை பகைவனாக நினைத்தால் பகையும் நீ, உறவு என்று சொன்னால் நீதான் உறவு. எல்லாமாக இருக்கக்கூடியவர் நீ என்பதை எனக்கு காட்டிவிட்டாய். இப்போது வாலியினுடைய இந்த வாக்கை நாம் கொஞ்சம் நுட்பத்தோடு கவனிக்க வேண்டும். தர்மம் நீ, நேர்மை நீ, நியாயம் நீ என்று நல்லவற்றை மட்டும் இங்கே அடுக்கவில்லை வாலி. இங்கே அதர்மமாக இருந்தால் அதுவும் நீ, பாவம் என்று நடந்தால் அதுவும் நீ, எல்லாம் நீதான் என்று எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வாலி. இது வாலியினுடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். என்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் எனக்கு நீ அறிவு கொடுத்தாய். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் நீதான் பொறுப்பு, எனக்கு இங்கே நடந்திருக்கக்கூடிய அதர்மத்திற்கும் நீதான் பொறுப்பு என்று அறிவு கொடுத்து விட்டாய். என் பொருட்டு உனக்கு ஒரு நன்மை நடந்தால் அந்த நன்மைக்கும் நீதான் பொறுப்பு. என் பொருட்டு இந்த உலகத்திற்கு ஒரு நன்மை நடந்தால் அந்த நன்மைக்கும் நீதான் பொறுப்பு. ஆம், வாலியின் முன்னால் யார் சென்றாலும் அவருடைய பலத்தில் பாதி பலம் சென்றுவிடும் என்பது அவர் பெற்றிருக்கக்கூடிய வரம். இலக்குவன் அதை சொல்லவில்லை, அதை பதிவு செய்யவில்லை. அதனால்தான் ராமபிரானை இந்த அளவிற்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ராமபிரான் செய்தது சரி என்றோ அறம் என்றோ இங்கே பேசப்படவில்லை. கம்பரும் பேசவில்லை, நானும் பேசவில்லை. ஒருவேளை ராமபிரான் செய்தது சரி என்று சொல்லி இருந்தால் இந்த கேள்விக்கான நியாயம் இருக்கிறது. நிறைவு செய்துவிட்ட பிறகு நாம் உரையாடுவோம். நிறைவு செய்து விடுகிறேன். ஏனென்றால் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த பாடல் என்பது மிக மிக முக்கியம். எல்லாவற்றையும் முழுமையாக கேட்டுவிட்டு அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளை நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம், என்னிடத்தில் சொல்லலாம். மறுநாள் அதற்கான பதிலோடு நான் வருகிறேன். இப்போது நிறைவுக்கு வந்துவிட்டோம். ராமபிரான் வாலியை வதம் செய்தது சரியா தவறா? கம்பர் என்ன சொல்லி இருக்கிறார், ராமபிரான் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். துர்காதேவி என்ன சொல்கிறேன், இந்த அவையினர் என்ன சொல்கிறார்கள், பட்டிமன்றத்தில் யார் என்ன சொன்னார்கள் என்பது இங்கே தேவையானது அல்ல. கம்பராமாயணத்தில் இதை பற்றி ஏதோ ஒரு விடயம் இருக்கிறதா, விடை இருக்கிறதா என்றுதான் நாம் ஆராய வேண்டும். ராமபிரான் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், வாலியினுடைய வதம் என்பது முடிந்து விட்டது, இருவருக்குமான உரையாடல் என்பது முடிந்து விட்டது, எல்லோரும் அவர் செய்தது நியாயம், நீதி, தர்மம் என்று பேசுகிறார்கள். அப்படி பேசுபவர்களுடைய கண்களில் ஒரே ஒரு பாடல் மட்டும் படவில்லையோ என்பதுதான் எனக்கான ஆதங்கம். இல்லறம் துறந்து இலாதோர் இயற்கையை இழந்தும் போரின் வில்லறம் துறந்தும் வாழ்வேற்கு இன்னன மேன்மையில்லா சில்லறம் புரிந்து நின்ற தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்த நோன்பின் நவையற நோற்பல் நாளும். நான் தவம் செய்ய போகின்றேன் என்று ராமபிரான் சொல்கிறார். எதற்காக நான் தவம் செய்ய வேண்டும்? நான் பாவம் செய்து விட்டேன். சொல்வது, வாக்கு மூலம் கொடுப்பது ராமபிரான். நானாக ஏதோ ஒன்றை இட்டுக்கட்டி பேசுவதாக நினைத்து கேள்விகளை ராமபிரான் கம்பராமாயணத்தில் இருக்கிறது, நீங்கள் பாடல்களை சென்று தேடி படிக்கலாம். என்ன சொல்லி இருக்கிறார்? இல்லறம் துறந்து இலாதோர் இயற்கையை இழந்தும் போரின் வில்லறத்தை துறந்து விட்டேன். இல்லாலை வைத்து காக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை துறந்து விட்டேன். ஒரு மனைவியை கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டியது ஒரு கணவனுடைய கடமை. சீதா பிராட்டியில் பர்ணசாலையில் தனியே விட்டு சென்றது அந்த மாய மானின் பொருட்டு சென்றது ராமபிரான் செய்த முதல் தவறு. ராமபிரானே சொல்கிறார், இல்லாலை துறந்தது என்னுடைய தவறு, வில் அறத்தையும் நான் துறந்து விட்டேன். வில்லுக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது, யார் மீது எய்ய வேண்டும், நேருக்கு நேர் நின்று போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு தர்மம் இருக்கிறது. போரில் மீறக்கூடாத வில்லறத்தை நான் மறைந்து நின்று வாலியை வதம் செய்தேன்.
வாழ்விற்கு எவையெல்லாம் மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் விட்டு விட்டு சிறுமை பூண்டு நான் நிற்கின்றேன் சொல்வது ராமபிரான். இத்தனையையும் விட்டுவிட்டு நான் சிறுமை பூண்டு நான் நின்றிருக்கிறேன். நான் இழைத்த தீமைகளுக்கு எல்லாம் தீர்வு வேண்டும் என்றால் நன்மை தரக்கூடிய தவத்தை நோன்பினை நான் மேற்கொள்ள போகிறேன் என்று ராமபிரான் சொல்கிறார். இதுதான் ராமபிரானே வாலி வதத்திற்கு கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்போது வாலி வதம் சரியா தவறா என்பதை நான் உங்களுடைய நோக்கத்திற்கே விட்டு விடுகிறேன். என்னுடைய உரையை நான் சொல்லிவிட்டேன். என்னுடைய பார்வையில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய மட்டில் நான் தேடிய பாடல்களை கொண்டு, கம்பர் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான பாடல்களை கொண்டு நான் சொல்ல வந்த கருத்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ராமபிரானே சொல்லிவிட்ட பிறகு நாம் யார் தீர்ப்பு சொல்வதற்கு? இது என்னுடைய தீர்ப்பு அல்ல. கம்பரே தன்னுடைய பாடலில் பூடகமாக தீர்ப்பை சொல்லிவிட்டார். நாம் ஏன் இதை ஒரு விவாத பொருளாக எடுத்து இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்? முடிவு கம்பனிடத்திலேயே இருக்கிறது, முடிவு ராமபிரானிடத்தில் இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இறைவனே மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தாலும் கூட அவரால் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது. எல்லா இடங்களிலும் தர்மத்தின் நெறியில் நடக்க இயலாது. மனிதர்களிடம் என்றால் சிறு சிறு தவறுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு முறை ஒரு தவறை செய்துவிட்டு மறுமுறையும் அந்த தவறை செய்தால் அவன் மனிதன் அல்ல. அந்த தவறை யார் ஒருவர் திருத்திக் கொண்டு அவர்களுக்கான நல்ல பாதையில் தேடிச் செல்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான மனிதர்கள். எனவே யாராக இருந்தாலும், இறைவனாகவே இருந்தாலும் இந்த உலகத்தில், இந்த மண்ணுலகத்தில் மனித அவதாரம் எடுத்து விட்டு வந்தார்கள் என்றால் 100% நல்லவராக அவராலேயே வாழ முடியவில்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வாலியினுடைய அந்த வதம் என்பது சரியா தவறா என்பது அவரவர்களுடைய நோக்கம் சார்ந்தது. நான் வாதிடலாம். இல்லை இல்லை, ராமபிரான் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். ராமபிரானே சொல்லிவிட்ட பிறகு நான் யார் வாதாடுவதற்கு? இதுதான் அறம். யாராக இருந்தாலும் அறத்தில் இருந்து மாறி போனால் நிச்சயமாக அதற்கான கழுவாயை தேடித்தான் ஆக வேண்டும். நான் தவம் செய்ய போகிறேன் என்று அதற்கான கழுவாயை தேடி, அதற்கான பிராயச்சித்தத்தை தேடி ஓடுகிறார் ராமபிரான். எனவே நாமும் ஒரு தவறை தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் அதற்கான தேடலுள் நாம் சென்று மீண்டும் மீண்டும் அந்த தவறு செய்யாத வகையில், தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். ராமபிரானுடைய வருத்தம் நமக்கு புலப்படுகிறது. நன்றி, வணக்கம்.